பாட்டி நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டினாங்களே, ஏன் சின்ன வயசில் நம்ம எல்லாத்தையுமே நிலா காட்டி காட்டி தான் சோறு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு சயின்ஸ் இருக்கும், ஆராயலாமா? ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அந்த குழந்தைங்களோட உணவு குழாய் பெருசாக இருக்காது. ஏன்னா அதோட சாப்பாடு, அதோட சுவாச காற்று எல்லாமே அம்மாவோட தொப்புள் குடி மூலியமாக தான் போயிருந்துச்சு. முறையாக குழந்தைங்க லிக்விட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அது அம்மாவோட தாய்ப்பாலாக இருக்கும். சாலிட் ஃபுட் எடுக்கிறப்ப நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு மொட்டை மாடியில் உட்கார வச்சோ இல்லை மாடியில் வீட்டில் உட்கார வச்சோ மேலே நிலாவை காமிச்சு சாப்பிட விட்றப்ப, நிலாவை காமிக்கிறப்ப குழந்தை மேல் நோக்கி பார்க்குது. மேல் நோக்கி பார்க்குறப்ப அவங்களோட உணவு குழாய் நேராக நிற்கிது. நேராக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஃபுட் உள்ளே போகிறப்ப அது விரிவடைவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் காமிக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் திருப்பி நம்ம பழைய மாதிரி நிலாவை காட்டி சோறு ஊட்டணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் உணவு குழாய் நல்லபடியாக ஹெல்த்தியாக வளரும்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருங்கள்.